தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். மாதத்தின் வாக்குதலும் அதுதான். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நம்ம நடுவில் என்ன பண்றாரு? இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறாரா? கடவுள் நம் நடுவிலே இருக்கிறாரு. இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் நடுவுல நான் இருக்கிறேன், உன் நடுவுல இருக்கிறேன். உன் குடும்பத்துல வீட்டுல நான் நடுவுல இருக்கிறேன். நடு வீட்டுல என்ன பண்றேன்? இருக்கிறேன். நம்ம கூட சொல்லுவோம் நடு வீடுன்னு சொல்லுவோம். அப்புறம்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நடு வீட்டுல வைக்க நடு வீட்டுல வைக்க. நம்முடைய வீட்டுல நடு வீட்டுல ஆண்டு இருக்கிறாரு. நம்ம வேலை செய்கிற உங்களுக்கு நடு மத்தியில ஆண்டு இருக்கிறார். நம்ம படிக்கிற கர்த்தர் நம் நடுவிலே என்ன பண்றாரு? இருக்கிறார். இந்த மாசத்துல நம் நடுவிலே கர்த்தர் இருக்க போறாங்க. நம் நடுவிலே கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க? இருக்க போறார். நம் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நடுவுல இருந்தா எல்லா காரியத்தையும் சந்திப்பார், எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவார், எல்லா காரியத்தையும் விடுதலை ஆக்குவார், எல்லா குழந்தைத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். அவரு விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில நடுவில் இருந்து சும்மா இருக்க மாட்டாரு. விடுதலை என்ன பண்ணுவாருங்க? கொடுப்பார். விடுதலைய கொடுப்பார். ஓரமா இல்ல, ஏதோ ஒரு மூலையில இல்ல. கர்த்தர் இந்த மாதத்திலே நாம் நடுவிலே இருக்கிறார். நாம் முன்னாடி இருக்கிறார். நமக்கு நடுவு இருக்க இந்த மாதத்தில் நாம் நடுவிலே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? அதிசயங்களை செய்ய முடியாது, சுத்தங்களை செய்ய முடியாது, நம்மளை குணமாக்க முடியாது. நமக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம விடுதலை கொடுக்கிறதுக்காக இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறாரு. ஆலயத்தின் நடுவிலே இருக்கிறார். ஆலயத்தின் நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். நமக்கு விடுதலை முடியாது, நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர் நடுவில் இருக்கிறாரு. இந்த மாதத்துல நமக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். நம் நடுவில் யார் இருக்கிறது? இருக்கிறார். இந்த 12ஆம் மாதம் 11 மாதங்கள் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். 12ஆம் மாதத்தில் இருக்கிறார். 1ஆம் தேதி நிற்கிறோம். இது பெரிய விஷயம். 1ஆம் தேதி நிற்கிறது பெரிய விஷயம். போன மாசத்துல நிறைய பேர் மறைச்சு போயிட்டாங்க. ஆனாலும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாய்ப்பை கற்றிருக்கிறார் வாழும்படியாக. இந்த மாதத்துல நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். உங்க நடுவிலே ஏன் நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் சந்திக்க முடியாது. நம் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். நம் நடுவிலே என்ன பண்றாரு? பிரயாணத்துல போராட்ட வரப்ப நம்மளை காப்பாற்ற முடியாது. நம் நடு மத்தியில அவர் இருக்கிறார். ஏதோ ஓரமா இல்ல, ஏதோ ஒரு சைட்ல இல்ல, கடைசியிலதான் இல்ல. ஆண்டவர் நடு மத்தியில இருக்கிறார். எதுவானாலும் அவர் சந்திக்கிறதுக்காக இருக்கிறார். நமக்காக அவர் சந்திக்கிறதுக்காக இருக்கிறார். நம்மை பிரச்சனைகளை, போராட்டங்களை, இன்னல்களை எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்காக அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்காக இருக்கிறார். பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்க நடுவிலே நான் இருக்கிறேன். உங்களை விடுதலையாக்க முடியாது நடுவில் இருக்கிறேன். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவில யார் இருக்குது? இந்த 12ஆம் மாதம் நம் நடுவில யார் இருக்க போகுது? சொல்லுங்களேன். கர்த்தர் இருக்கிறார். அவர் இருந்தா நம்ம எந்த காரியம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த காரியம் ஜெயிக்க முடியாது, எந்த போராட்டங்களை நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்க நடுவில் இருக்கிறேன். இந்த 12ஆம் மாதத்துல உங்க நடுவில் இருக்கிறேன். எவ்வளவு தேவை, எவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த மாதத்துல, எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். 11 மாதம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதமும் கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. போகிற இந்த புதிய ஆண்டுகளை கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.
இம்மட்டு நடத்தினவர் கர்த்தர் நம்ம நடத்தும். இந்த மாதத்தில் நம்மளே பார்க்கிறோம். நடுவில் இருக்கிற உங்க நடு மத்தியில நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் என்று சொல்கிறார். சிற்பேனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். வாக்கிய படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார்பா. உன் நடுப்புல என்ன பண்றாரு இருக்கிறாரு. உன் நடுவுல கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை அவர் எப்படி இருக்கிறாரா? நடுப்புல இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கிறாரா சொல்லுங்களேன். வல்லமையோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமையோடு கூட இருக்கிறார். சர்வ சாதாரணமா இல்ல. நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் அவர் சாதாரணமா என்ன பண்ணல இல்ல, அவர் வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையோடு இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. அவருடைய வல்லமைக்கு அளவே இல்ல. இந்த 2-3 நாளா மழையில பாக்குறோம். அவருடைய வல்லமை அந்த மழையில பார்க்க முடியுது, அந்த காத்துல பார்க்க முடியுது அவருடைய வல்லமைய. தேசமே அழகு, தேசமே என்ன பண்ணுது அழகு. அவரை மிஞ்சி இந்த உலகத்துல யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளை மிஞ்சி ஒரு காரியமும் நடக்காது. அவர்தான் மழையை படைச்சிருக்கிறார், அவர்தான் காற்றை படைச்சிருக்கிறாரு, அவர்தான் படைச்சிருக்கிறாரு. இயற்கையை யாராலும் எந்த விஞ்ஞானியாலும் ஒண்ணுமே முடியாது. அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். அவருடைய படைப்புல அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். சமுத்திர சமுத்திரத்தை 2ஆய் கலந்தார், கடலில் 2ஆ கலந்தார். அதுல அவருடைய வல்லமையை நம்மளால் பார்க்க முடியும். 1000 ஜனங்களை கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தினார். அதுல அவருடைய வல்லமையை நம்மளால் பார்க்க முடியும். கடலில் காற்றை அதற்கு நிறுத்துறாரு. அதுல அவருடைய வல்லமையை என்ன பண்ண முடியும் முடியும். நம்முடைய ஆண்டவர் வல்லமையும் கூட இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்துல ஐயா ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவனை யாராலையும் அடக்க முடியலையா? கயிறால கட்டினாங்களாம், சங்கிலியால கட்டினாங்களாம், கலங்களால கட்டினாங்களாம். யாரும் ஒண்ணும் பண்ணவே முடியல. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஏன் அப்படின்னா அவர் வல்லமை இந்த மாதத்துல அவருடைய வல்லமை நம்முடைய நம்பிக்கையில நம்மூலியமாய் கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்க போது. காரணம் அவர் வல்லமையோடு கூட இருக்கிறார். கர்த்தர் வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவிலகி இருக்கிறார். அவர் வல்லமையோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை தான் ரட்சிப்பாரு. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். அவர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஆபத்து, விபத்து, பிரச்சனை, போராட்டம், இன்னல், கஷ்டங்கள், வேதனைகள் எதையாவது நம்ம மாட்டி இருக்கிறோமா? கடன் பிரச்சனை மாட்டி இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை காப்பாற்றுவார். எவ்வளவு காரியத்துல கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஆபத்துக்களை காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள்ல நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டுகளை காப்பாற்றிருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். 12ஆம் மாதத்துல சொல்றாரு, அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பாருங்களேன், நம்ம மேல அவர் எப்படி இருக்கிறாராம்? சந்தோஷமா இருக்கிறார். நம்ம மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சந்தோஷம் பண்றாராம். நம்ம மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமா இருக்கிறாரு. தேவ ஆலயத்துல ஆராதனை வந்திருக்கிறதுனால அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் ஆராதிக்கிறது, அவர் வாழ்ந்து துணிக்கிறது, தேவ சமூகத்துல இருக்குது, அவருடைய வார்த்தைகளை கேட்கறது, அவர் எப்படி இருக்கிறார்? சந்தோஷமா இருக்கிறார். தேவ ஆலயத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு? சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல எப்படி சந்தோஷமா இருக்கிறாரு. தேவ ஆலயத்தில் இருக்கிறோம் இல்லையா?
அவருக்கு இடம் கொடுத்திருக்கு இல்லையா, அவருடைய ஆராதனையில் இருக்கிற இல்லையா, அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருங்க, சந்தோஷமா இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறார். காரணம் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். அவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம எங்களை போடணும். நம்மள நிமிர்ந்து ஆண்டவரை தான் பண்ணணும். சொல்லுங்கள சந்தோஷப்பட நம்மளை பாக்குறப்ப, நம்முடைய காரியங்களை பாக்குறப்ப ஆண்டவர் எப்படி இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சில பிள்ளைங்களை பார்த்தா தாயாருக்கு சந்தோஷமா இருக்கும், தகவலாருக்கு சந்தோஷமா இருக்கு. சில பிள்ளைங்களை பார்த்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்க, சொல்ல மாட்டேங்குல. ஏன்னா அந்த தாய் தகவனா இருக்கு, அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுற மாதிரி என்ன பண்ணல, என்ன பண்ணீங்க, சந்தோஷப்படுத்த நம்ம கத்தரி என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாரு. நம்மளை பார்த்து கத்தரி சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரவே இல்லையே, அவங்கள பார்த்து என்ன பண்றாரு, இன்னைக்கு ஆலயத்துக்கு வரலப்பா, அவங்கள பார்த்து என்ன பண்றாரு ஆண்டவரே, நம்மளை பார்த்து கத்தர் சந்தோஷப்படுறாரு. ஆலயத்துக்கு வராதவங்களை பார்த்து கத்தர் என்ன பண்றாரு, என்ன பண்றாரு, ஆலயத்துக்கு வராதவங்களை பார்த்து என்ன பண்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் பண்றாருல, ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையில ஆராதனை நடக்குதுப்பா, மாதத்தின் முதல் ஆராதனை 1ஆம் தேதி ஆராதனை நடக்குது, சபைக்கு வரல, ஆண்டவர் என்ன பண்றாரு, படுகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்கு வரலையோ அவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, வாயை தருங்களே, துக்கப்படுறார். ஆலயத்துக்கு வராதவர்களை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். ஆனா இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுகிறார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருக்கிறாரா, நம்ம வைத்த அன்பு நிமித்தம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். நம்மேல அவர் என்ன பண்றாரா, களி கூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். நம்ம பண்ற ஆராதனையை பார்த்து, நம்ம துதிக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறார். அவரை பாடுறத பார்த்து சந்தோஷப்படுறார். அவருடைய காரியங்கள்ல நம்ம முன்னாடி இருக்கிறப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறாரு. இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம வாசிப்போம். புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்கிறது போதெல்லாம், நாம் தொழுது கொள்ள போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, நம்ம தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்றப்பெல்லாம் நம்ம பக்கத்திலே இருக்கிறாராம், நம்ம கூட இருக்கிறாராம். நம்ம கூட அவர் என்ன பண்றாரு, சந்தோஷப்பட்டாரு, களி கூடுறாரு. எப்போ அவர் களி கூடுறாரு, எப்ப களி கூடுறாருங்க, அவரை தொழுது கொள்றப்ப, ஆராதனை பண்றப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்றது நல்லதுதான். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த 12ஆம் மாதத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 11 மாதங்களை வழிநடத்திட்டீங்க. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ அவமானம், எவ்வளோ இல்லை, எவ்வளோ கஷ்டம் கண்ணீர் குப்பத்துலாம் வந்திருக்கிற ஆண்டவர் நடத்தினதுக்காக அவர் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதத்துல சோத்திரம் பண்ணணும். அவர் சோத்திரம் பண்றப்ப அவர் எங்க இருக்கிறாரா, நம்ம பக்கத்துல இருக்கிற சமயத்துல இருக்கிறாரா. கர்த்தரை ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம வீடுகள்ல கர்த்தரை துதிக்கணும். இந்த மாதத்துல என்ன பண்ணணும்,
துதிக்கணும். இந்த மாதத்தை கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணணும். துதிக்கிறவர்களாக என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது, நீ கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் உயர்த்துவா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்தினா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக ஏதோ ஒரு ஜெபிக்கிறன்றது இல்லை. ஜபம் முன்னாடி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில ஆராதனையை நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, அந்த ஆர்வத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆராதனைகளை பார்க்க முடியும். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக என்ன பண்ணாங்க இருக்கணும். கர்த்தரை ஆராதனை பண்ணணும். நம்ம வீட்டுல ஆராதனை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி ஆராதிக்கிறப்ப என்ன நடக்குதா? கர்த்தர் சமயமாய் பக்கத்துல நம்ம நடுமதியில இருப்பாரு. நீ ஆராதிக்கிறப்ப நடுமதியில இருப்பேன். தேவன் இவ்வளவாய் சமயமாய் பெற்றிருக்கிற வேறொரு பெரிய ஜாதி எது? வேற ஜாதி இல்ல, நம்மளுக்கு தான் அந்த பாக்கியத்தை ஆண்டு. உலகத்துல எவ்வளவோ ஜாதிகள் சொல்றாங்க. ஆனா வேதத்துல பார்க்க கர்த்தரை ஆராதிக்கிறதுதான் ஜாதி. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறதுதான் பெரிய ஜாதியா இருக்கிறோம், சமயமா பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஜாதியா இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறவங்க அவங்கதான் பெரிய ஜாதியா என்ன பண்றாங்களாம் இருக்கிறாங்க. நாட்டுல சொல்லுகிறோம், எவ்வளவோ ஜாதிகள் இருக்குதான், எவ்வளோ ஜாதிகள் இருக்குதான். அந்த ஜாதிகளை காட்டிடும் ஆராதிக்கிறது தான் ஜாதியா பண்றாங்க. நம்ம தான் பெரிய ஜாதி. இந்த உலகத்திலே வேட்டிலே நம்ம தான் பெரிய ஜாதியா இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறது தான் பெரிய ஜாதி. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான் பெரிய ஜாதிகளாக இருக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 3:17. தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், பக்கத்தில் தான் இருக்கிறாரு, உணவுல தான் இருக்கிறாரு. அவரை ஆராதிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். யோபு 1ஆவது முதல் அதிகாரம் 6ஆவது வசனம். யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் சந்ததியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாருங்க, தேவ சமயத்தில் நிக்கிறப்ப சாத்தான் வந்து எங்க நிக்கிறான்? நடுப்புற நிக்கிறான். சாத்தான் கூட வரா, நடுமத்தில நிக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வருகிறாய்? சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்க இருந்து வர அப்படின்றாரு என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிஞ்சு வர பூமியில உலாவி இருக்கிறான் பிசாசு. யார விழுங்கலாமோ, யார மாட்டி விடலாமோ, யார கடவுள் கிட்டத்தை பிரிக்கலாமோ, யார ஆலயத்துக்கு போக முடியாத பண்ணலாமோ, ஜபத்துக்கு போக முடியாத பண்ணலாமோ, பைபிளே தொடாத பண்ணலாமோ, கடவுளோடு சேர கூடாத பண்ணலாமோன்னு சாத்தான் என்ன பண்ணி இருப்பான்? அலைஞ்சில இருக்கிறான். சாத்தான் என்ன பண்றான்? அலைஞ்சில இருக்கிறான். சபையோட தொடர்பு இல்லாத பண்றான் சாத்தான். அவன் பூமி எங்கும் இருக்கிறானா இருக்கிறான். நம்ம மாட்டக்கூடாது. சாத்தாங்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாட்டக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கிறப்ப சாத்தா நம்ம கிட்ட வரக்கூடியது. பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவான்? இந்த பாசம் அவன் அலைஞ்சில இருக்கிறானா? யார் மாட்டுவாங்களோன்னு என்ன பண்ணி இருக்கிறானா? பைபிள் சொல்லுது, எவனை வெல்லலாமோ பிசாசு கட்சிக்கிற சீக்கிரம் போல அலைந்து யார விழுங்கலாம்னு இருக்கிறான். ஆனா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறப்ப பிசாசின் கையில் இருந்து கர்த்தர் எங்கேயும் மாட்டாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்.
கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பாதுகாப்பாரு. இதுக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 12:6, 12வது அதிகாரம் 6வது வசனம். வாசமாக இருக்கிறவர்களே சத்தமிட்டு என்ன பண்ணு? வாசமா இருக்கிறவர்களே கர்த்தர் என்ன பண்ணாமா? கம்பீரித்து ஆராதிக்கணும். நல்ல சத்தமா ஆராதனை பண்ணணும், தைரியமா ஆராதனை மாதிரி பண்ணக்கூடாது. ஆராதனை சரி பேர் அப்படி ஏதோ சுதந்திரம் பண்றோம், ஏதோ ஜாம் பண்றோம், ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க. கர்த்தர் ஆராதிக்கணும், சத்தமா ஆராதிக்கிறார், சத்தமா தைரியமா கர்த்தர் என்ன பண்ணோம்? ஆராதி. நம்முடைய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார், மிக உயரத்துல இருக்கிறாரு. அவரை ஆராதிக்கிறவங்க கம்பீரமா ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணும்? கம்பீரமா ஆராதி. அவரை துதிக்கணும். அவரை என்ன பண்ணணும்? டப்பு விளையாட்ட பிரதமரா வந்துட்டாரு. பிரதமர் வந்து ஆலயத்துக்கு போறாரு. எங்க போறாரு? ஆலயத்துக்கு போறாரு. ஆலயத்துல காணிக்கை எடுக்கிறாரு. காணிக்கை பை வரப்பட்டாரு. காணிக்கை கர்த்தர் தான் உயர்த்துகிறவர். கர்த்தர் தான் நம்மள என்ன பண்றாரு? கம்பீரமா செய்யணும். கடவுளுடைய காரியங்களை தீவிரமா என்ன பண்ணோம்? செய்யணும். கர்த்தர் ஆராதிக்க. கர்த்தர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்க வீட்டுல சில பேர் ஆராதனை பண்றதுக்கு வெற்றப்படுறாங்க, குச்சப்படுறாங்க. இல்ல, நீ ஆராதிக்கிறப்ப வீட்டுல இருக்கிற பேய் ஓடும், உன் மேல இருக்கிற பேய் ஓடும், உன் மேல இருக்கிற வியாதிகள் ஓடும். கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆராதிக்கிறப்ப தானே எரிக்கோ முதல் கீழே போகுது. ஆராதிக்கிறப்ப தானே பவுல் சீலாவுக்கும் என்ன கிடைச்சது? விடுதலை கொடுத்தாரு. கர்த்தரை ஆராதி கம்பீரமா ஆராதனை பண்ணணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவரா இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்துல நம் நடுவில் இருக்க போறாரு. நமக்கு வர காரியத்தை இல்லாமல் சந்திக்க. அவர் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய், மிகப்பெரிய. நம்முடைய ஆண்டவர் தான் மிகப்பெரியவராக இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம யாரையோ பெரிய ஆளா நினைச்சுக்கிறோம். இவங்க பெரிய ஆளு, அவங்க பெரிய ஆளு, அவங்க பெரிய பிஸ்தா, அவங்க பெரிய ரவுடி எல்லாம் நினைச்சுக்கிறான். தமிழ்நாட்டுல பெரிய ஆளுன்னா யாரு சொல்லுவோம்? ஸ்டாலின் சொல்லுவோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய ஆள். அவர் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டுல என்ன ஆகும்? இந்தியாவுல யாரு பெரிய ஆள் சொல்லுவோம்? இந்தியா பிரதமரு மோடிதாங்க பெரிய ஆள். வேர்ல்டுலயே ஆண்டவர் தான் பெரிய. அவருக்கு மேல பெரிய ஆளு இல்ல. அவருக்கு மேல யாரும் பெரிய ஆள் இல்லைங்க. இந்த 3-4 மழையில முதல்வரே பயப்படுறாரு. இந்த 3-4 மழையில பிரதமரே பயந்துருக்கிறாரு. எல்லாமே ஆளுநர் என்ன நடக்க போகுதுன்னு. பெரிய பெரிய பணக்காரங்க என்ன கார் எடுத்து வந்து விதி மேல விட்டான். கார் என்ன ஆயிடும்? கார் ரிப்பேர் ஆயிடும் பயப்படுறான். நம்முடைய கர்த்தர் தான் பெரிய. அவருக்கு மேல யாரும் பெரிய ஆள் இல்லைங்க. அவருக்கு மேல யாரும் பெரிய ஆள். நம்முடைய கர்த்தர் தான் பெரிய. அவருக்கு சிங்காசனம் எங்க இருக்குதான்? வானத்துல சிங்காசனம் இருக்குதான். அவருடைய பாதபடி வானம் எவ்வளவு உயர்த்தி யாராலை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவ்வளவு பெரிய தேவன். நாம் நடுவிலே நம்ம நடுவில் என்ன பண்றாரு? இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு முன்னாடியே இருக்கிறார். நமக்கு முன்னாடியே இருக்கிறார். நம்ம 2 தலைப்புகளாக நம்ம பார்த்து நம்ம மிக விரைவில் முடிக்க போறோம். 2 தலைப்புகளாக நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல நம் நடுவுல இருக்கிற தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நம்மள கனம் பண்ண போறாரு. இந்த மாதத்துல நம்மள என்ன பண்ண போறாரு? கனம் பண்ண போகிறார். அவர் என்ன பண்ண போறாரு?
கனம் பண்ண போறாரு. நம்மளை கர்த்தர் உயர்த்த போறாரு. நம்ம நடுவில் இருக்கிற கர்த்தர் இந்த மாதத்துல நம்மள என்ன பண்ண போறாரு? உயர்த்த போறாரு. நம் நடுவில் இருக்க அப்படி இல்ல, நம்மள உயர்த்த போறாரு. நம்ம கனம் பண்ண போறாரு. எல்லாருக்கும் முன்னாடி நம்மள மதிப்பா வைக்க போறாரு. யாருக்கும் முன்னாடி நம்மள கேவலமா விட மாட்டாரு. கேவலமா நினைக்க விட மாட்டாரு. விட மாட்டாரு. அதுக்கு ஆதாரமாக யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பீரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பாருங்கள், நீங்க சம்பீரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த பாருங்களேன், உங்களை எப்படி நடத்துறாரு ஆண்டவரு? அதிசயமா இந்த மாதத்துல உங்களுக்கு திருப்தியா நடத்த போறாரு. சாப்பாட்டுல, சரிகிற சுகத்துல, பண விஷயத்துல, வேலை விஷயத்துல, உங்களுடைய தேவைகள், உங்க பிரச்சனை இல்ல, இதெல்லாம் உங்களை எப்படி நடத்த போறாரு? திருப்தியா நடத்த போறாரு. இந்த மாதத்துல அதிசயம் செய்ய போறாரு. மட்டும் அதிசயமா தான் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரு. இனிமேலும் எப்படி நடத்த போறாரு? எப்படி நடத்த போறாருங்க? அதிசயங்களை செய்ய போறாரு. இந்த 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு என்ன செய்ய போறாரு? அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் அதிசயமா தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் அதிசயமாய் நடத்த போறார். அவர் நம்ம வேதத்துல சொல்லும் பொழுது அவர் நம் கண் பார்க்கக்கூடிய அதிசயங்களை செய்கிறவரா. 136 சங்கீதத்துல பார்க்கிறோம், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் அதிசயம் செய்யறதுனால அவர் பேரே அதிசயம். அவர் அதிசயம் செய்யறதுனால அவர் பேரு என்னதுங்க? அதிசயம். இந்த மாதத்துல அதிசயங்களை செய்ய போறாரு. உங்களை பார்த்து, உங்க முகத்தை பார்த்துதான் சொல்றாரு, ஒரு அதிசயம் செய்ய போறாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்களேன்? அதிசயம் செய்ய போற. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போறாரு. அதிசயத்தை என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. இந்த மாதத்துல உள்ள அதிசயம் நடக்க போறீங்க. அவர் அதிசயம் செய்தா சாதா செய்ய மாட்டாரு. என்ன முடியாத அதிசயங்களை செய்வார். என்னவே முடியாதான் அப்படிதான் நம்மள நடத்தி வந்திருக்கிறார். 11 மாதம். இந்த 12ஆம் மாதத்துல கூட அப்படிதான் நடத்த போறாரு. என்ன முடியாத அதிசயங்களை செய்யும். இந்த மாதத்தை என்னவே முடியாது, அவ்வளவு அதிசயங்களை செய்ய போகிற. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த பாருங்களேன், உங்களை திருப்தியா நடத்த போறாரு. இந்த மாதத்துல உங்களை என்ன பண்ண போறாரு? திருப்தியா நடத்த போறாரு. அநேகருக்கு இன்னைக்கு இதான் இல்ல, என்ன இல்லைங்க? திருப்தி இல்ல. திருப்தி இல்ல. பிரியாணியே கொண்டு வந்து போட்டா கூட கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தாங்க. பிரியாணி பிரியாணி மாதிரி ஏன் நமக்கு என்ன இல்ல? என்ன செய்தாலும் ஒன்னும் கண்டுபிடிச்சோம், குறை கண்டுபிடிக்கல, திருப்தி ஆயிட்ட. ஆனா இந்த மாதத்துல கட்டுறாங்க திருப்தியா நடத்த போது. இந்த மாதத்துல இப்படி நடத்த போறாருங்க, திருப்தியாய் நடத்த போகிறார். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாமத்தை குறிப்பீர்கள். நாமத்தை ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் சொல்றது? பக்கத்து வீட்டுக்கார் சொல்ல, எதிர் வீட்டுக்கார் சொல்ல, நம்ம பின்னாடி இருக்கிறவங்க சொல்ல, நம்ம தெருவில் இருக்கிறவங்க சொல்ல. இந்த வார்த்தை யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெட்கமடைய விட மாட்டேன். ஏன் ஜனங்களை நான் வெட்கமடைய என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். கர்த்தர் நம்மளை வெட்கமடைய விட மாட்டாராங்க. இந்த மாதத்துல யாருக்கு முன்னாடி தலை குனிய விட மாட்டாங்க. தலை குனிய விட மாட்டார். ஆனா ஜனங்க பாக்குறாங்க, நீ தலை குனியணும், நீ வெட்கப்படணும், நீ அழணும்,
வேதனை பண்ண நினைக்கிறாங்க ஜனங்க. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த வேதனை இருக்க மாதத்துல உன்னை கனம் பண்ண போறாதான். இந்த மாதத்துல என்ன பண்ண போறாரு? உன்னை கனம் பண்ண போறாரு. யாருக்கு முன்னாடியும் உன்னை தலை குடிய விட மாட்டாரு. உன்னை தலை குடிய விட மாட்டார். கர்த்தர் சொல்றாரு இந்த மாதத்துல பார்த்துதான் உங்க மூஞ்சிகளை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன்னை வெட்கமடைய விட மாட்டேன், நான் உன்னை பண்ண விட மாட்டாரா? தெருவுல, சொந்தக்காரங்க மத்தியில, சமுதாயத்துல, சபையில உன்னை வெட்கமடைய கருத்து என்ன பண்ண மாட்டார்? அந்த மாதத்துல விட மாட்டார். பசங்க சொல்றாரு உங்களை பார்த்து, உங்களை வெட்கமடைய விட மாட்டேன், உங்களை வெட்கமடைய மாட்டேன். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்றேன், கருத்து சொல்றாரு உங்க வெட்கமடைய விட மாட்டாரு, வெட்கமடைய விட மாட்டாரு. உங்களை வெட்கமடைந்து கருத்து என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். வாசிங்கள இதுக்கு ஆதாரமாக 27 படிச்சுட்டீங்களா? நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன், நானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும்